ரொம்ப நேரம் அதிகமாக நிற்கிறவங்க, ப்ரெக்னென்சியில் இருக்க லேடிஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை நரம்புன்னு சொல்கிற இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது எதனால் வருது? இது வந்தால் என்னெல்லாம் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வெயினோட முக்கியமான வேலையே பார்த்தீங்கன்னா, உடம்புல அங்கங்க இருக்க கெட்ட ரத்தமான டீஆக்சினேட்டட் பிளட்டை இதயத்துக்கு கொண்டு போறது தாங்க. வெயின்ல வால்வு மெக்கானிசம்னு ஒன்று இருக்குங்க. இது பிளட்டை கீழே ரிட்டர்ன் வர விடாம ஒன் வே கேட் மாதிரி இதயத்தை நோக்கியே பிளட்டை தள்ளுங்க. இது அதிகமா நிக்கிறவங்களுக்கு இந்த வால்வு ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு பிளட் சரியா போக முடியாம அங்கங்க தேங்கி நின்று நரம்பு சுருண்ட மாதிரி இருக்கிறது தாங்க இந்த வாரிகோஸ் வெயின். வாழ்க்கை முறையில் நிறைய நடந்துட்டு கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கும் போல இந்த பிரச்சனை பெருசாக வரலைங்க. இப்போ இந்த 30 வருஷமா தான் ஒரே இடத்துல நிற்கிறது, ஒரே இடத்துல உட்காருறது, இந்த மாதிரி இருக்கிறதால தாங்க இந்த பிரச்சனை அதிகமாக வருது. கெண்டைக்கால் சதியான இந்த காஃப் தாங்க செகண்ட் ஹார்ட். இதை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராதுங்க. ரெகுலராக வாக்கிங் போயிட்டு ரொம்ப நேரம் நிற்கிறவங்க அப்பப்போ மூவ்மெண்ட் பண்ணிட்டு இந்த ஹீல் ரைஸை அப்பப்போ பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஒன்ஸ் ஒரு 20 to 30 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம். இப்போ வாரிகோஸ் வெயின் வந்துருச்சு, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னா அதுக்கு மெடிசனோ ஆயின்மெண்ட்டோ எல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 2 தலகாணி வச்சு காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க. நிறைய வாக்கிங் போங்க. அப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்னு இருக்குங்க, அது காலுக்கு மாட்டிக்கிறது. அது வந்து நின்று வேலை செய்யறப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. பச்சை நரம்பு பார்த்தாலே பக்கம் நெஞ்ச பிடிக்காம நாங்கள் சொன்னதை செஞ்சாலே போதுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக விட்டுட்டு இந்த ரச்சகன் படத்தில் புடைச்சிட்டு வர மாதிரி எல்லா பக்கமும் புடைச்சிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க.